Hello, my dear students and parents. Welcome back to my Future You YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. So, நிறைய students இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ முடியும் மேம், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ எங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பதறீங்க. அந்த அந்த டென்ஷன் தெரியுது எனக்கு. அதுதான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப அந்த நீட் எக்ஸாம் வந்ததுனால கொஞ்சம் எல்லாமே டிலே ஆயிடுச்சு. ஆனால் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். இன்னும் நிறைய டவுட்ஸ் வருது மேம். ரவுண்டு 1னா எப்படி இருக்கும், ரவுண்டு 2னா எப்படி இருக்கும், ரவுண்டு 3னா எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரவுண்டு 1, 2, 3க்கு வருவாங்க, இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற வீடியோவா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது 2025க்கு உண்டான டேட்ஸ். லாஸ்ட் இயர் வந்து இதே 7/7/2025ல தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி 17/6/2025ல ஓப்பன் பண்ணி அதே 7/7/2025ல தான் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கும் அதே டேட்டு தான் கொடுத்துருக்காங்க, 7/7/2026. ஸோ இந்த டேட்ஸையே ஃபாலோ பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 2025-26 செஷன்ல ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 30/7/2025. எப்போ 7/7 ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் முடிஞ்சது. எப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 30/7/2025ல இருந்து 2/8 அப்படின்னா 31 இருக்கு. அப்போ 30, 31, 1, 2 4 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. 4 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கிறத விட இப்போ வந்து நீங்க எல்லா காலேஜையும் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஓகேவா? ரிசல்ட் 1 ரவுண்ட் எப்போ வந்துச்சு, 4 2 டேஸ் 2 முடிச்சிட்டாங்க. 4th டேல ரிசல்ட் வருது. யார் யாருக்கு இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி போட்டிருப்பீங்கல்ல, அப்போ உங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்களா காலேஜஸ், அந்த சீட் அலாட் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கே டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரவுண்டும் கொடுத்துருவாங்க. அதே அன்னைக்கு உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸுங்கிற இதையும் கொடுத்துருவாங்க. நீங்க எவ்வளவு நாளுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணும், டேட் அண்ட் டைம் 4 டேஸ் மறுபடியும் டைம் கொடுக்குறாங்க, 5 PM வரைக்கும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் காலேஜ்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதை மட்டும் கட்டினா போதும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்பவுமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆல் ஸ்பெஷல் கேட்டகரியும் சில ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்படி வந்து எந்த ரேங்க்ல உங்களுக்கு கிடைச்சது, ஃப்ரம் 0001 டு ஜென்ரல் ரேங்க் 20,207 சீட்ஸ் வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடைச்சது. அதே டோட்டல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 200ல இருந்து 165 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் கிடைச்சது. ஓகேவா? அப்போ இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சீட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை எனக்கு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் போறவங்களும் இருப்பாங்க. அப்போ இங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் சீட்டு ஃபில் ஆகாம போகலாம், இவங்களுக்கு கிடைச்சாலும் இவங்க ஃபில் ஆகாம போகலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்தது. ஸோ கண்டிப்பா ரவுண்டு 1ல போறவங்க எல்லாமே கவர்மெண்ட் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த 200 to 165 சில இதுக்குள்ள இருக்கிறவங்களை எடுப்பாங்க. ஸோ இந்த காலேஜ் இவங்க எல்லாருமே வந்து 200 to 165ல வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் வருவாங்கிறது கிடையாது. எங்க போவாங்க, அலைடு, அதாவது நிறைய பிடிஎஸ் போகலாம், எம்பிபிஎஸ் போவாங்க, பிடிஎஸ் போவாங்க, அடுத்தது தனுவாஸ், அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் இருக்கு, இது ஃபிஷரிஸ் கவுன்சிலிங், இந்த மாதிரி எல்லா பக்கமும் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ நீங்க ரவுண்ட் 2 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரவுண்டு 1க்கு வர சான்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் டென்டேட்டிவ் டேட் ஃபார் 2025. ஸோ இதே டேட்டும் நம்மளுக்கும் இந்த 2026லயும் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 37ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே ரேங்க் லிஸ்ட், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, அதை வச்சுதான் இந்த 37 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். இப்போ கிளியர் ஆயிட்டீங்கல்ல? அடுத்தது ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா இதான் ரவுண்டு 2. இந்த ரவுண்டு 2ல என்ன பண்றாங்க, இப்போ யாரெல்லாம் அந்த சீட்டு வந்து ஃபில் ஆகாம இருக்குல்ல, அந்த சீட்டும் மறுபடியும் இங்க பாருங்க ரேங்க் என்ன சொல்லிக்கிறாங்க, 0001 to 53,165. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாங்க, ரவுண்டு 1 கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணவங்க ரவுண்ட் 2ல வர முடியாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ரவுண்டு 1ல அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கலனா ரவுண்ட் 2ல டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அவங்க செலக்ட்
செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரவுண்ட் 1ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. மறுபடியும் ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்றாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இதுல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அதே மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இங்க பாருங்களேன், இது எப்போ முடிச்சாங்க? இந்த கவுன்சிலிங் எப்போ முடிச்சாங்க? ரிசல்ட் 1 ரவுண்டு 4/8 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ முடிச்சாங்க? 2/8/2025ல முடிச்சிட்டாங்க. ஓகே. ரவுண்ட் 2 எப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க? 2/10/2025 to 6/10/2025. ஸோ எவ்வளவு கேப் பாருங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் கேப் கொடுக்குறாங்க ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்றதுக்கே. அப்போ ஏன்னா அவங்க போய் அங்க அப்பாயின்மெண்ட் ஆகி அந்த காலேஜ் போய் அந்த சீட்டெல்லாம் அவங்க வந்து சேர்ந்தவங்களை வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி வராதவங்களை வந்து மறுபடியும் அந்த சீட்டெல்லாம் இந்த ரவுண்ட் 2ல போட்டு, ஸோ இதுக்கு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ 2/10/2025ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இது 4 டேஸ் 3 4 5 6 6/10 8/10 ரிசல்ட் 2 ரவுண்டுக்கு கொடுக்குறாங்க. அதே அன்னைக்கு டவுன்லோடு பண்ணிக்கலாம். நீங்க எப்பக்குள்ள 15க்குள்ள போய் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கணும். பிடிக்காத காலேஜ்னா நீங்க ரவுண்ட் 3 வரலாம். ஸோ இதோட ரேங்கா 001ல இருந்து 53,165ம் 200 to 125ம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்க எவ்வளவு கட் ஆஃப் செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 200 to 165. இதுவும் இந்த கட் ஆஃப்ல வந்து 200 to 125. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ரவுண்ட் 3 எனக்கு ரவுண்டு 1லயும் காலேஜ் பிடிக்கல, ரவுண்டு 2லயும் காலேஜ் பிடிக்கல. ரவுண்டு 3 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மாப் அப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரே ரவுண்டு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்ல காலேஜ் பிடிக்காதவங்க இதுக்கு வருவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு போனா கவர்மெண்ட் காலேஜ் தான் போகணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏன்னா அந்த 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அந்த ரவுண்டு 2க்கு வரும். அந்த ரவுண்டு 2லயும் பிடிக்காம என்ன பண்ணுவாங்க, அந்த மாப் அப் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு வந்துருவாங்க. இது வந்து ரவுண்டு 3ன்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டு 3 எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 24/10. இங்க எப்போ முடிச்சிருக்காங்க? 2/10. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்க, 8/10ஓட முடிக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க. 24/10. அடுத்து 25/10ல வந்து பேமெண்ட் பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங், இதுதான் சொன்னேன்ல மாப் அப் ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. 26 to 27 இவங்களுக்கு 2 நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. அடுத்தது 29 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க 2 டேஸ்ல. 29 to 31. ஸோ இந்த 5 PM அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ இதோட எல்லா சீட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஃப்ரம் 1ல இருந்து 60,696 ஸ்டூடெண்ட்ஸும் 200ல இருந்து 79 கட் ஆஃப் இருக்கிறவங்களே இதுல வருவாங்க. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் போகலாம். இதுல கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெயிட் பண்ணவங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளவு வரைக்கும் லாஸ்ட் இயர் நடந்திருக்குது? அக்டோபர் வரைக்குமே, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் வரைக்குமே இந்த கவுன்சிலிங் நடந்திருக்குது. ஓகேவா? இது மாப்பப் ரவுண்டுங்க. ரொம்ப இப்போ சில பேர் வந்து எப்போ ஆகஸ்ட்லயே அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது, அப்போ போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படியே கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஏதாச்சும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு இந்த மாப்பப் ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு. இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இந்த இயர் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதனால ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு 2 ரவுண்டு 3 எல்லாத்துக்குமே வரலாம். ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3க்கு வரலாம். அதே மாதிரி ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு 2 பிடிக்காம ரவுண்டு 3லயும் நீங்க வந்து இது செலக்ட் பண்ணலாம். அதிகமான யாருமே ஃபில் பண்ணாம போகாம சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிருப்பாங்க. இங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த காலேஜ்ல வேண்டான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிருவாங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ரவுண்டு 3ல வந்து மாப் அப் ரவுண்டு ஸ்ட்ரே ரவுண்டு சீட்டு வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும். இந்த இயர் வந்து கட் ஆஃபும் குறையிற மாதிரி இருக்கு. நம்ம அந்த 2026 கட் ஆஃப் வந்த உடனே கம்பேர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம டிஃபரன்ஸ் வந்து ஆயிருக்கு 25-26க்கு. ஓகே, கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.